வீரத்தமிழர் மருதுபாண்டியர் நூலை வெளியிடும் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் எனது அண்டர் திரு கற்பூர பாண்டியன் அவர்களே, இந்த நூலை வெளியிட்டு மிகச் சிறப்பாக சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் திரு முனைவர் இறையன்பு அவர்களே, இந்த நூலை பற்றி இனிமேல் படித்து என்னுடன் பேச விருப்பத்துடன் இருக்கும் இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவர்களே, மற்றும் என் உறவினர்களே, உற்றார்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த நூல் விஷயத்தில் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. தொடக்கமாக பெரிய மருதுவின் காரணமாகத்தான் இந்த சரித்திரமே உருவானது. அதனால் பெரிய மருதுவின் நேரடி வாரிசான பெரிய மருது பாண்டியன் இங்கு வந்திருக்கிறார். இந்த நூலிலே வரும் பாத்திரங்கள் உண்மையான வாழ்ந்த பாத்திரங்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதனால் இந்த நேரடி வாரிசுகளுக்கு இங்கு நான் மரியாதை செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில், நான் விசாரித்த வரையில், இதில் உள்ள என்னுடைய நூலில் உள்ள சம்பவங்கள் ஒரு முக்கால்வாசி உண்மையாக நடந்திருக்கும். ஒரு சிறு பகுதி என்னுடைய கற்பனை கலந்துதான் இதை நான் எழுதியிருக்கிறேன். ஏன்னா அப்போதுதான் சிறிது சுவையாக இருக்கும், அல்லது ஒரு கட்டுரை படிப்பது போல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நூல் உருவான விதத்தை பற்றி ஒரு 2-3 வார்த்தை மாத்திரம் சொல்லிடுறேன். அது ஏற்கனவே ஐயா இறையன்பு அவர்கள் முனைவர் சொல்லிட்ட மாதிரி, எனக்கு சிவகங்கையில் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி பல பெரியவர்கள் முதியவர்கள் சொன்ன வாய்மொழி செய்திகளை வச்சு, அது பேர் கர்னல் ஜேம்ஸ் வெல்ஷுடைய மிலிட்ரி ரெமினிசன்ஸ் புக்கு, இதெல்லாம் வச்சு ஒரு புத்தகத்தை எழுதணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதன் தொடர்பாக தான் இதை எழுத ஆரம்பித்தேன். இது நான் இந்த எண்ணம் 30 வருஷம் ஆச்சுங்க. இப்போ இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னால் தான் நான் சிவகங்கையில் வேலை பார்த்தேன். திருப்பி சென்னைக்கு வழக்கறிஞராக இருக்கும்போது தான் இதை எழுத ஆரம்பித்த போது கைப்பிரதியாக தான் ஆஃபீஸில் உட்காந்து நான் எழுதுவேன். கையிலேயே எழுதிட்டு இருந்தால் இது எப்படி புஸ்தகமாக வெளியிட முடியும் அப்படின்னு எனக்கே ஒரு இதாக இருந்தது, அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ எங்கள் கிளினிக்கில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எஸ்தருங்கிறவங்க என்னிடம் அவங்களுடைய தோழி, இப்போ அருகில் இருக்கிற தோழி தமிழ் தட்டச்சு செய்வாங்க, அவங்கள அழைச்சிட்டு நான் அச்சு டைப் பண்ணி தரேன்னு சொல்லி எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தாங்க. இந்த எஸ்தருக்கு மரியாதை, ஏன்னா அவங்க தான் இதுக்கு ஆரம்பம், புத்தகமாக உருவானதுக்கு ஆரம்பமாக இருந்தாங்க. ஏன்னா இந்த நூலுக்கு ஆரம்பத்திலேருந்து காரணமான எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அவங்க அறிமுகம் செய்த தட்டச்சு கலைஞர் திரு எஸ்ரேல் அவர்கள் என்னுடைய அலுவலகத்திலே இருந்து என்னுடைய சிஸ்டத்திலேயே எல்லாத்தையும் பண்ணி எனக்கு இந்த புத்தகத்தை புறத்தை முழுமையாக தட்டச்சு செய்து அதை ஒரு புத்தக வடிவாக்கு புக் லே அவுட் போட்டு ஒரு புஸ்தகமாகவே பண்ணி கொடுத்தாரு. அது செய்து கொடுத்த திரு இஸ்ரேல் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புஸ்தகத்துடைய அட்டைப்படம் மற்றும் படங்கள் எப்படி வரணும்னு எனக்கு ஒரு கற்பனை இருந்தது. அந்த கற்பனையை வச்சு ஓவியர் சரவணன் அவர்கள் எனக்கு இந்த அட்டைப்படம் மற்றும் உள்ள படங்களை வரைஞ்சி கொடுத்தாரு. இது புத்தக வடிவம் ஆனது பிறகும் இதில் நிறைய தவறுகள், ஏன்னா எனக்கு தமிழில் தப்பு இல்லாமல் எழுத வராதுங்க, நிறைய பிழைகள் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக என்னுடைய அண்ணன் முனைவர் ராஜசேகரன் அவரை கூப்பிட்டு அதை திருத்தி கொடுக்க சொன்னேன். அவர் உட்காந்து எல்லாத்தையும் திருத்தி ஒரு பிழைகள்லாம் திருத்தி பண்ணி கொடுத்தாரு எல்லாம். அதனால் அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது புத்தக வடிவம் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி 2 பேர்கிட்ட கருத்து கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் முதல்ல என் மகள் குறிஞ்சியுடைய நண்பர் தோழி அவங்க சுமித்ரா அவர்களுக்கு இந்த புத்தகத்தோடைய நகல் கொடுத்து படிக்க சொன்னேன். அவங்க படித்து நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க, ஒரு சில மாற்றங்கள் இதில் எப்படி ஏற்படுத்தணும், எப்படி உட்படும்ட்டு. அதனால் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். மருத்துவர் பாஸ்கர் வேணி அசோக் அவர்கள் என் புத்தகத்தை படித்து முக்கியமான 2-3 திருப்பங்களை அவர் தான் இந்த காளையார் கோயில் கோபுரம் சாப்டர், தேர் சாப்டர் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்து இதை திருத்தி கொடுத்து எனக்கு ஒரு ஷேப் கொண்டு கொடுத்து உதவுனா இருக்கார். அதுக்கப்புறம் முனைவர் கிருஷ்ணன் அவர் வரலன்னு நினைக்கிறேன்.
அவரும் வந்து இதோடைய நகல் எடுத்து திருத்தி அவர் வந்து மிலிட்ரி ரெமினிசன்ஸ் ஆஃப் கர்னல் வெல்ஷை வந்து தமிழாக்கம் செய்து இராணுவ நினைவறைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டவர். அதனால் அவர் வச்சு ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு திருத்தி வாங்கினேன். ஆனால் அவர் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்திலாம் வர முடியல. அதனால இந்த புஸ்தகத்தை வந்து என்னுடைய மைத்துனர் ராமசாமி அவர்களிடம் கொடுத்து பல திருத்தங்கள் செய்து வாங்கினேன். அவரையும் நான் வந்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கு. இவ்வளோ பேருக்கு நன்றி சொன்னாலும் இந்த புத்தகம் எழுதினதுக்கு மூல காரணம் என் அண்ணன் கற்பூர சுந்தர பாண்டியன் தாங்க. அவருடைய இனிஷியேட்டிவ், அவருடைய ஆதரவு என்னுடைய என்னன்னு சொல்ல முடியாது. இந்த புத்தகத்துக்கு முழு காரணமும் அவர் தான். அவரால் தான் இந்த புத்தகத்தை என்னால் எழுத முடிஞ்சது. எழுதி இன்னைக்கு வெளியிடுற அளவுக்கு நான் இதே நினச்சி பார்க்கல. இது வெளியிடுற அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து என்னுடைய முதல் முயற்சிக்குனால பல தவறுகள் இருக்கலாம். இருந்தாலும் இதை நீங்கள் அனைவரும் படித்து பார்க்கணும். படித்து பார்க்குறதோடு இல்லாமல் இதை மற்றவங்களையும் படிக்க வைக்கணும். ஏன்னா இந்த சரித்திரம் தெரியணும் மக்களுக்கு. இது மருதுபாண்டியருடைய சரித்திரம் வந்து மறைக்கப்பட்டது, திட்டமிட்டு ஆங்கிலேயர்களால் மறைக்கப்பட்டது. அதை திருப்பி வெளிக்கொண்டு வரணுங்கிறதுனால தான் இது வந்து ஒரு புஸ்தகம் வடிவாக்கினேன். எனக்கு முதல்ல ஒரு எண்ணம் தான் வந்தது, இது ஒரு புஸ்தகமாக்கணும்னு. பின்னால் அது இப்போ ஒரு ஆசையாக வந்திருக்கு. ஏன்னா ஒரு இயக்குனர் பாண்டியராஜ் சொன்னதுக்கப்புறம் இதை ஏன் படமாக எடுத்துக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இது படமாக எடுத்துட்டாருன்னா ஒரு பேராசை கூட வரும், ஹாலிவுட் படமாக எடுக்கணும்னு. ஆமாம், இப்போதைக்கு சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பின்னால் இதெல்லாம் ஒரு ஆசை தான். இது நடக்குதோ நடக்கலையோ அதுக்காக பண்ண. இது வந்து புஸ்தகமாக வரும்னு நினச்சி நான் எழுதலை. ஏதோ எழுதணும்னு எழுத ஆரம்பித்து இது ஒரு புஸ்தகமாக வந்திருக்கு. அதுவும் முனைவர் இறையாண்மை மாதிரி உள்ள பெரிய ஒரு ஜாம்பவான்கள் வந்து இதை வந்து ஒரு வாழ்த்தி சொல்கிறாங்கன்னா அது வந்து எனக்கு பெரிய பெருமை அது. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை பெருமைப்படுத்தின அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்து, என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.